பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றிய விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றிய விட்டாரே. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் பெற்ற இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒருவருக்கும் மறுபடியும் நான் வாழ்த்துக்கள் கூறி, என்றைக்கும் தேவ சமூகத்தில் மறுபடியுமாய் நான் சேர்வதற்கு கிடைத்த பாக்கியத்திற்காக அவரை மனதார துதித்து உங்களை வாழ்த்துகிறேன். என்னாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்முடைய நினைவிலே நாம் கொண்டு தேவ முகத்தை இன்றைக்கு பார்க்கலாம். மனுஷனுடைய வாழ்க்கை, மனுஷனுடைய எண்ணங்கள், மனுஷனுடைய தோற்றம் எல்லாம் தேவனாய கர்த்தரை பின்பற்றி போகிற காலங்களில் தேவனாய கர்த்தரோடு இணைய வேண்டும் என்கிற சூழ்நிலையில் அல்லது கர்த்தருடைய பிள்ளை என்கிற ஒரு பெயருக்குள் இருக்கும் பொழுது அவரை தேடுவதற்கும் அவர் சொன்ன வார்த்தைகளை கவனிப்பதற்கும் அவருக்கு பயப்படுவதற்கும் அவருக்கு கீழ்ப்படிவதற்கும் உரிய காரியங்களில் கவனம் செலுத்துவதில்லை. அவருடைய நோக்கம், அவருடைய சிந்தை, அவருடைய மனதின் எண்ணங்கள் முழுவதும் தேவனுடைய சமூகத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்க வேண்டும். ஆசீர்வாதம் வழக்கமாக ஒரு ஆசீர்வாதம் என்று சொன்னாலே விரும்புகிறது எல்லாம் நல்ல வேலை, நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு வீடு, அதற்கு பின்பு பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இருக்கக்கூடாது. என்ன சொல்லி கேட்கிறோமோ அது நடக்கணும், என்ன சொல்லி ஜெபிக்கிறோமோ அது ஆகணும், எப்படியெல்லாம் வாழ விரும்புகிறோமோ அப்படியெல்லாம் வாழ்வதற்கு தேவன் நமக்கு அவ்வப்பொழுது மனம் திறக்கணும். எப்பொழுது பணம் கேட்டாலும் அவர் பரத்திலிருந்து கொடுத்தாகணும். எப்பொழுது பிள்ளைகளுக்கு என்கிற விஷயத்தில் நல்ல திருமணம், ஆசைப்படுகிற இடத்தில் ஒரு திருமணம், ஆசைப்படுகிறது போல பிள்ளைகளுடைய வளர்ச்சி, ஆசை எல்லாமே மனதின் ஆசை அவ்வளவும் நிறைவேற்றப்பட வேண்டும். இதுதான் ஆசீர்வாதம் என்கிற ஒரு நிலையில் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே அவர்களும் சேர்ந்துதான் இந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலைகளுக்கு அதில் விசேஷமாக வியாதி இருக்கக்கூடாது, நோய் வரக்கூடாது, வீட்டில் எந்த சங்கடமான நிலைகளும் இருக்கக்கூடாது, மனம் போல வாழணும். மனம் போல இருக்கணும். இன்னும் சுருக்கமாக சொன்னால் சரியானபடி தேவனை தேடக்கூடாது, ஆராதனைக்கு போகக்கூடாது, கர்த்தருடைய பந்தியில் ஏதோ ஒரு சமயத்தில் பங்கு கொள்ள வேண்டாம். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் மக்களோடு மக்களாய் வாழ்ந்திருக்க வேண்டும். அவன் எப்படி வாழ்ந்தாலும் சரி, ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தாலும் தனக்கு பிரியமானவனாயிருந்தால் அவனோடு சேர்ந்து வாழ வேண்டும். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடாது என்கிற ஒரு ஆழ்ந்த கட்டளையோடு தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் முற்றுமாய் தங்களை மாற்றி அமைத்திருக்கிற ஒரு நிலையை நாம் அறிவோம். என்னோடு கூட வேத வசனத்தை கையில் ஏந்தி வேத வசனத்தை உற்று பார்த்து விசுவாச மார்க்கத்திற்கு தங்களை விட்டு கொடுத்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் வேதம் ஒரு விதமான காரியமாய் அழைத்தது என்பதை நாம் அறியாமல் போகிறோம். உபாகமம் 32:10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் அழைத்தது பாழான நிலத்திலும் ஊலையிடுதல் நிறைந்த வெறுமையான அவாந்திர வெளியிலும் இருந்து நம்மை கண்டுபிடித்தார் என்று எழுதியிருக்கிறது. நம்மை அழைத்த அழைப்பு வித்தியாசமானது. நாம் நினைக்கிறோம் ஏதோ எழுந்தோம், விவரம் வந்தது, ஒரு ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்கிறோம். விவரம் வந்தால் ஏதோ நம்மால் முடிந்த காணிக்கையை கொடுத்து விடுகிறோம், தசமபாகம் கொடுக்கிறோம், ஆலயத்திற்கு தேவையான ஒரு பொருளை எடுத்து வைத்து நம்முடைய பெயரை எழுதி வைக்கிறோம். எல்லாருக்கும் முன்பாக நான் இவ்வளவு செய்திருக்கிறேன் என்று அதை சாட்சியாய் சொல்லுகிறோம். இது நமக்கு ஏற்றது என்று எண்ணி இதற்கு ஒரு பலன் இருக்கும் என்கிற ஒரு நிலையில் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடுகிறோம். ஆனால் நான் எந்த நிலையில் இருந்து அழைக்கப்பட்டேன்,
நான் எந்த நிலையிலிருந்து தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிறேன் என்பதை இதுவரைக்கும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நினைக்கிறதும் இல்லை, அதை குறித்து யோசிக்கிறதும் இல்லை. நீங்கள் வேதத்தில் ஒரு மனிதனை நான் இன்றைக்கு உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். ஏசா நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷன். யாக்கோபு நமக்கு தெரிந்தவர், ஈசாக்கும் நமக்கு தெரிந்தவர். இந்த 3 காரியங்களையும் அப்படி கொஞ்சம் மனதிற்குள்ளாக, இந்த 3 பேரையும் மனதிற்குள்ளாக வையுங்கள். தகப்பன் தன் மகனை பார்த்து சொல்லுகிறார், தம்பி எனக்கு தேவையான ஆகாரம் ஒன்று கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நடந்த சம்பவம் எல்லாமே நமக்கு தெரியும். ஆசீர்வாதத்தை ஏழையவன் தட்டி பறித்து கொண்டு போய்விட்டார். ஆதியாகமம் 27வது அதிகாரம் முழுமையாய் வாசித்து பாருங்கள். இவன் தட்டி பறித்தான். ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்பி இருந்த தகப்பனும், ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும் என்று விருப்பத்தோடு கூட செயல்பட்ட மகனும் ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார். என்னை ஆசீர்வதிங்கப்பா, எழுதுங்கப்பா, ஒரு வார்த்தையை கேட்ட உடனே கலங்கி போனார் தகப்பன். அந்த தகப்பன் சொல்லுகிறார், இதற்கு முன்பு வந்து என்னிடத்தில் ஆசீர்வாதம் கேட்டானே அவன் யார்? இந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை உடைத்தது. தெரிந்து கொண்டார், நம்ம சகோதரன் தான் இதை செய்திருக்கிறார் என்று. அவர் தகப்பன் சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்கள் மெதுவாக அந்த வேத பாகத்தை வாசித்து பாருங்கள். வேதத்தில் எழுதியிருக்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று. அந்த பிரியம் அவர் ஆசீர்வதிப்பதுதான் என்றால் அதற்கு சில காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். நான் அந்த காரியத்தையும் நம்முடைய மனதிற்கு கொண்டு வந்த பின்பு இந்த சம்பவத்திற்கு போகலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பாருங்கள். உன் முழு உள்ளத்தோடு அவருடைய கற்பனைகளுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று எழுதியிருக்கிறது. உங்களுக்கு நன்றாய் புரியும்படி இன்னொரு முறை சொல்லுகிறேன். இந்த வார்த்தைகளின்படி, நான் உனக்கு சொல்லுகிற கற்பனைகளின்படி, நான் உனக்கு சொல்லுகிற வார்த்தைகளின்படி நீ நடந்தால் உனக்கு ஆசீர்வாதம். நான் நடக்காமல் போனால் என்கிற கேள்வியை கேட்டு பாருங்கள். நான் மீறினால் என்கிற காரியத்தை சொல்லி பாருங்கள். நான் அப்படி கீழ்ப்படியாமல் போனால் நடப்பது என்ன? அதை மாத்திரம் யோசியுங்கள். நம்முடைய காரியங்கள், நம்முடைய சூழ்நிலைகள் ஏன் வித்தியாசமாய் மாறி இருக்கிறது என்பதை நம்மால் அறிய முடியும். அழுகிறார் தகப்பன், உன் சகோதரன் வந்து அதை வாங்கி கொண்டு போனான், எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டு போனான், எல்லாமே அவனுக்கு கொடுத்து விட்டேன் என்று சொன்ன உடனே அவன் முதல் அழுகிற வார்த்தை 34வது வசனம், ஆதியாகமம் 27:34, என்னையும் ஆசீர்வதியும். ஆசீர்வாதம் பண்ணீங்க, என்னையும் ஆசீர்வதிங்க, என்னையும் ஆசீர்வதிங்க. தகப்பன் சொல்லுகிறார், எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தேன். திரும்ப மெதுவாய் கேட்கிறார், இப்பா ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்குன்னு வைக்கலையா? எனக்குங்கிற வார்த்தையை அவர் சொல்ற அந்த பாணி என்னன்னா, என்ன ஆசீர்வாதம் பண்ணது உண்மைதான், எனக்குன்னு வைத்திருந்ததெல்லாம் கொடுத்துட்டீங்க, ஆனா உங்க சின்ன மகனுக்காக ஒரு ஆசீர்வாதம் கூட வைக்கவில்லையா என்கிற ஒரு தோரணை உருவாகும்படியாக ஒரு ஆசீர்வாதத்தை கூட வைக்கவில்லையா? அவர் சொல்றார் மறுபடியும், எல்லாமே கொடுத்துட்டேன். திரும்ப கேட்கிறாரு, இந்த 38வது வசனத்தை பாருங்க. இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம் தான் உண்டா? இந்த ஒண்ணுதான் வச்சிருக்கீங்களா? கதறுகிறார். ஆசீர்வாதம் பெற வேண்டிய ஒரு மனிதன், ஆசீர்வாதத்தின் உச்சத்தில் நிற்க வேண்டிய ஒரு மனிதன், ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவே நிற்க வேண்டிய ஒரு மனிதன், சுருக்கமாய் சொன்னால் 12 கோத்திரங்களையும் பெற்றெடுக்க வேண்டிய ஒருவன், தேவனுக்கு முன்பாகவும் தகப்பனுக்கு முன்பாகவும் முதல்வனாய், கற்பந்திறந்து பிறக்கப்பட்ட முதல்வனாய் நிற்க வேண்டிய ஒருவன் ஆசீர்வாதத்திற்காக அலறுகிறான். வாசிக்கிறோம், அதை நினைக்கிறதில்லை. ஏன்? வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். என்ன தவறு செய்தான், என்ன குற்றம் செய்தான்? அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை ஒரு நிமிஷம், எத்தனையோ ஆயிரம் வேலைகள் நமக்கு இருக்கிறது. நாம் ஓடின காரியங்கள் எல்லாம் நாம் சாதித்து வருவதில்லை. நாம் இதை செய்ய அதை செய்ய என்று சொல்லுகிற எல்லாவற்றிலும் நாம் ஜெயங்கண்டவர்களாய் அல்ல. எல்லா இடங்களிலும் சாதாரண கடன் கேட்க போய் கூட முழுமையான கடனை வாங்கிட்டு வர்றதில்லை, தோல்வியாக தான் திரும்புகிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறை. கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்சம் உட்கார்ந்து மனதை ஒருமனப்படுத்தி, எத்தனை தேவாலயங்கள் திறந்திருக்கிறது, எத்தனை நேரம் நம்முடைய வீடுகளில் அமைதி இருக்கிறது,
எவ்வளவோ இடங்கள் உண்டு. அமைதியாய் ஒரு இடத்தில் உட்கார்ந்து நான் இழந்து போன ஆசீர்வாதத்திற்கு காரணம் என்ன? நீங்கள் உட்கார்ந்து மாத்திரம் சிந்திக்க தொடங்குங்கள். ஆவியானவர் உங்களுக்கு அதை காண்பிப்பார். மறுபடியும் மறுபடியும் அவர் சமூகத்தில் கேட்டு, இது ஒன்று ஆசீர்வாதம். ஒரு மனிதன் 3 முறை அழுகிறான், 4 முறை அழுகிறான். அதை வாசித்து பாருங்கள். என்னையும் ஆசீர்வதியும். இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு. ஒரு ஆசீர்வாதம் கூட வைக்கலையா எனக்காக? கதறுகிறார், புலம்புகிறான். அந்த ஒரு ஜெப வேலையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க தொடங்கி பாருங்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்கள் உள்ளத்திற்குள்ளாக உங்களை உணர்த்துவார். அறிக்கை செய்து பாருங்கள். அதற்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்கலாம். காரணம், தேவன் உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவர். ஆனால் அப்படி செய்தால் இப்படி செய்தால் ஒரு காரியத்தை மறக்காதீங்க. உபாகமம் 29:19 ஒரு வார்த்தை உண்டு. மனதார நீ அறிந்து, மனதார இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு, மனதார உன் ஆண்டவரை தெரிந்து கொண்டு, மனதார உன் ஆண்டவருக்கு முன்பாக அவர் பெரியவர் என்று அறிந்து, அவர் ஆசீர்வதிப்பார் என்று அறிந்து, நீ மனதார இதை செய்வாயானால் ஆண்டவர் உன்னை மன்னிக்க சித்தம் இரார் என்று எழுதியிருக்கிறார். சித்தமாயிரார். வாசித்து பாருங்கள். சித்தமாயிரார். மல்கியா 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பாருங்கள். நீ கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம், நீ ஆசீர்வதிக்க நீ தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் போனது நிமித்தம் உனக்கு ஆசீர்வாதத்தையும் நான் சாபமாக்கினேன் என்று எழுதினார். தேவன் மனுஷனோடு முகமுகமாய் பேசினார். முகத்தாட்சியம் இல்லாமல் பேசினார். மாத்திரமல்ல, அவனை முற்றிலும் மனிதனாய் மாற்றும்படி, முற்றிலும் தனக்குரியவனாய் மாற்றும்படி, முற்றிலும் தன்னுடைய ஆலயமாய் மாற்றும்படி, தன்னோடு அவன் இணைந்திருக்கத்தக்க பக்குவப்படுத்துகிற வார்த்தைகளாலே அவனோடு பேசினார். எனக்கு மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அடியெடுத்து வைக்காமல் போனால் இருக்கிற ஆசீர்வாதங்களையும் இழக்க வேண்டியதானாலும் யார் எதிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள்? ஆசீர்வதிக்கிறவரே கரங்களை குறுக்குவாரானால் யார் நமக்கு? அன்பு சகோதர சகோதரி, நடந்த ஒரு சம்பவத்தை அப்படியே மனதிற்குள் கொண்டு வாருங்கள். அங்கு எழுதின வார்த்தை, கதறுகிறான். உன் சகோதரன் வாங்கிட்டு போயிட்டாப்பா? இல்லை, போனா போயிட்டு போறான். ஒன்று கூடவா நீங்க வைக்கவில்லை? அடுத்தது சொல்றாரு, ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் அவங்க கையில் கொடுத்துட்டேன். அது சரிதான். இந்த ஒன்று மட்டும்தான் உங்ககிட்ட உண்டா? வேற ஒண்ணுமே உங்களுக்கு இல்லையா? இடத்தை நகரல. வேற புஸ்தகத்தில் எத்தனையோ ஆசீர்வாதத்தை போராடி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்ட பரிசுத்தவான்கள் உண்டு. நான் அந்த காரியங்களுக்கு இப்பொழுது செல்லவில்லை. நம்முடைய ஆசீர்வாதத்தின் குறைவும், நம்முடைய ஆசீர்வாதத்தின் பலவீனமும், நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்ததும், நம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் இருக்கிற அந்த நிலையைத்தான் இன்றைக்கு நான் உணர்ந்து தேவ சமூகத்திற்கு வருகிறோம். நான் தேடுகிற பிரகாரமாய், நான் காண்கிற பிரகாரமாய் அவரை நான் தேடும் பொழுதுதான் அவர் எனக்கு தென்படுவார். வாழ்க்கையில் எத்தனையோ விதமான காரியங்களை நாம் ஆசீர்வாதங்கள் என்று ஏன் ஏமாந்து போகிறோம்? சுகத்தை ஆசீர்வாதமாய் இனி ஏமாந்து போகிறோம். வெள்ளத்தை ஆசீர்வாதமாய் இனி ஏமாந்து போகிறோம். அவர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் யார் எனக்கு செய்வார்கள்? வாய் பேச ஆரம்பிக்கிறோம். ஊழியக்காரர்கிட்டே சொல்லிட்டு ஊழியக்காரர்கிட்டே கேட்போம், என்னையாது அப்படிதானுங்க, அப்படியா, எப்படிங்க? அதெல்லாம் அவர்கிட்டயே கேட்போம். எந்த பதிலும் சொல்ல முடியாது. அவர் ஆமாங்க, அவர் தலையாட்டிட்டு கிளம்பிடுவாங்க. வாழ்க்கையில் நொந்து உடைந்து என்ன செய்வதென்று தெரியாமல் அடைகிறோம். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷி இருந்தார். ஒரு மகனுக்கு கொடுமையான நோய் ஒன்று வந்தது. கடைசியில் மருத்துவர் சொல்லிவிட்டார், இவருடைய இந்த நோய் மூளை பாதித்திருக்கு. மறுபடியும் இந்த மனுஷன் பிழைக்க மாட்டார். பிழைக்கிறதுக்குரிய உடல் கூறு இல்லை. நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லிட்டார். தாயும் தகப்பனும் அழுதார்கள், கதறினார்கள். கடைசியில் ஒரு பொருத்தனை செய்தார்கள். அந்த பொருத்தனை, இவனுக்கு இந்த நோய் சுகமாகி அவன் வீட்டுக்கு வந்தால் நான் உமக்கு என்று கொடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டாங்க. கர்த்தருடைய மிகுந்த கிருபை படிப்படியாய் சுகம் பெற ஆரம்பித்தான். நல்ல மகனாய் வீடு திரும்பினான். தன் படிப்பை முதலாவது முடித்து கொண்டான். அந்த படிப்புக்கு பின்பு அவன் கொஞ்சம் மேல் படிப்புக்காக போனான். மேல் படிப்பு முடிந்தது. இவன் படித்த சந்தர்ப்பத்தில் இவனுடைய தகப்பனார் இருந்த ஒரு நல்ல கம்பெனியில்
அவனுக்கும் ஒரு வேலை கிடைத்தது. இந்த வேலை கிடைத்த உடனே தாயும் தகப்பனும் உட்கார்ந்து பேசினார்கள். அவனை ஊழியத்துக்குன்னு அனுப்பியிருக்கல, ஒப்பு கொடுத்துருக்கல, இப்போ வேலைக்கு போனால் எப்படிங்க, அவனை ஏதாவது போதகர் நல்ல ட்ரைனிங் ரெவரண்ட் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து நம்ம ஆலயத்தில் ஒரு ஐயராக்கிருங்களே, அது போதாதா நமக்கு கேட்டாங்க. அவர் சொன்னார், பைத்தியக்காரி பேசுறது போல பேச வேண்டாம், அனுப்பி போகட்டும், அவன் வேலை செஞ்சுட்டு ஊழியத்தை செய்யட்டும். என் மகன் யார் வீட்டுக்கும் போய் காணிக்கை வாங்குகிறவனா இருக்கக்கூடாது. என் மகன் யார் தருவாங்கன்னு சொல்லி ஏக்கத்தோடு நிற்கிற அந்த ஊழியமெல்லாம் வேண்டாம். ஊழியக்காரனுக்கு எவ்வளோ சம்பளம் தர்றாங்க சர்ச்சில், இந்த சம்பளத்தை வாங்கிட்டு அவன் குடும்பம் நடத்த வேண்டாம், அவன் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நாளைக்கு அவன் மேலே போகணும் இல்லை, அதனால் அந்த ஊழிய காரியங்கள் வேண்டாம் சொல்லிட்டாங்க. பள்ளிக்கூடம் அனுப்பிட்டாங்க. நடந்த சம்பவத்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். திடீரென்று ஒரு நாள் தகவல் கிடைத்தது, எங்கள் வீட்டுக்கு ஜெபத்துக்கு நீங்கள் வரணும். நான் வீட்டு ஜெபத்துக்காக போனோம். அங்கே நடந்தது என்ன தெரியுமா? நாங்கள் 3 பேர் அந்த வீட்டு ஜெபத்திற்கு போகிறோம். நாங்கள் போய் வாசப்படியில் கதவை தட்டினோம். கதவை திறக்கும் பொழுது இந்த மகனும் வெளியிலிருந்து வந்திருக்கிறார். எங்களை அவர் முன்ன பின்ன பார்த்ததில்லை, அதனால் விவரமாக தெரியல. கதவை திறந்தார். அம்மா கதவை திறந்தாங்க. திறந்த உடனே பாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. எங்களை வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வாசப்படி ஏறதுக்கு முன்னே மகன் வீட்டுக்குள்ளே நுழைந்தார். வாசப்படி வந்த உடனே அப்படியே கீழே குனிந்து கொண்டார். கொஞ்சம் பயத்தோடு நடுக்கத்தோடு வாசற்படிக்குள்ளே போய் தான் தலையை மேலே தூக்கினார். தூக்கி நிறுத்தினார். நின்று நிமிர்ந்து பார்த்தார். 2 அடி எடுத்து வைத்தார். ஃபேன் ஓடிட்டு இருந்தது. ஃபேனை பார்த்தோன்னு அப்படியே கீழே உட்கார்ந்துக்கிட்டார். கீழே அப்படி தவழ்ந்து அந்த பக்கம் போய் எழுந்து நின்று அப்புறம் உள்ளே போனார். எங்களுக்கு என்னமோ தெரியல, இப்படி ஒரு நிலை இது. அவங்கக்கிட்ட கேட்டோம். அந்த அம்மாவும் ஐயாவும் உட்கார வைத்து இந்த சம்பவத்தை அப்படியே சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதற்காக நடந்தது என்று நான் சொல்வதில்லை, இதுதான் இப்படி என்று சொல்வதில்லை. ஆசீர்வதிக்கவே என்னை தெரிந்து கொண்டார். நான் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி என்னை அழைத்தார். ஆனால் நடந்தது என்ன? நான் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுனாலே, அவருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் இருக்கிறதுனாலே, தேட வேண்டிய பிரகாரம் அவரை தேடாததினாலே, சேவிக்க வேண்டிய பிரகாரம் அவரை சேவித்து அவருக்கு துதிகர மகிமை செலுத்தாததினாலே, என் சுயமும் என் சொந்தமும் என் ஐதீகமும் என்னுடைய உலகத்தை சார்ந்த சம்பவங்களும் சீரானபடி அவருக்கு முன்பாக இல்லாததாலே என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிற ஆசீர்வாத குறைவு, என்னை பற்றி பிடித்திருக்கிற சாபமான காரியங்கள், என்னை பற்றி பிடித்திருக்கிற தேவனுக்கு இஷ்டமில்லாத காரியங்கள் நிமித்தம் மல்கியா 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் எழுதின அந்த வார்த்தையின்படி எல்லாமே வித்தியாசமாய் மாறிவிட்டது. என்றைக்கும் என்றும் நாம் நினைக்கிறது போல ஐயோ பதறி அழுது துடிக்க வேண்டாம். கடினமான உள்ளத்தோடு கூட எல்லா ஆசீர்வாதத்தையும் ஏசாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று தன் உள்ளத்தில் தீர்மானித்து எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்து யாக்கோபு கொடுத்த பின்னும் அவன் விடாமல் கேட்கிறான், இந்த ஒன்று நான் உம்மிடத்தில் உண்டா, என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். தகப்பன் கொஞ்ச நேரம் திகைத்து போனார், கலங்கினார். ஆனால் நடந்தது என்ன? ஆசீர்வதிக்க தன் வாயை திறந்தார். மகனே, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவனுடைய நுகத்தடியை நீ முறித்து போடவா என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பாகத்தை வாசித்து பாருங்கள், ஆறுதலடையுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு வேத வசனத்தை நாம் நம்முடைய கையில் எடுத்திருக்கிறோம். எத்தனை விதமான நெருக்கம், எத்தனை விதமான கஷ்டம், எத்தனை விதமான சாபங்கள் ஆனாலும் சரி, எவ்வளவு ஆசீர்வாத குறைவானாலும் சரி, நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்கள். இந்த வேதம் சொல்லுவதற்கு இனி முதல் நான் கீழ்ப்படிந்து நடப்பேன். இந்த வேதம் சொல்லுகிறது அவ்வளவு வார்த்தைகளும் நான் எனக்கென்று எடுத்துக்கொள்வேன். வேதத்தில் எழுதின கடிந்து கொள்ளுகிற வார்த்தையானாலும் புத்திமதிகளானாலும் ஆலோசனை ஆனாலும் எனக்காகவே என்று நான் எடுத்துக்கொள்வேன். இன்று முதல் முழுமையாய் உமக்கு கீழ்ப்படுகிறேன். ஏசா அழுதது போல சொல்லி பாருங்க, என்னையும் ஆசீர்வதியும், என்னையும் ஆசீர்வதியும்.
ஒரு ஆசீர்வாதம் கூடவா உம்மிடத்தில் இல்லை அழுகிறார். ஒருவேளை அந்த தகப்பனார் இடத்தில் ஆசீர்வதிக்க தெரியாமலோ அல்லது ஆசீர்வாதம் இல்லாமலோ இருந்திருக்கலாம். ஆனால் அவரை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் இல்லாத ஆசீர்வாதங்கள் ஒன்றுமில்லை. திரும்ப திரும்ப அவர் ஆசீர்வதிக்க முடியும். திரும்ப திரும்ப அவர் நமக்கு கொடுக்க முடியும். சங்கீத புஸ்தகத்தில் தாவீது சொன்னார், அவர் சிருஷ்டிக்கிறார், அவருடைய வார்த்தை சிருஷ்டிக்கிறது, அவருடைய ஆவி சிருஷ்டிக்கிறது. மறுபடியும் அவர் சிருஷ்டிக்க முடியும், மறுபடியும் அவர் ஆசீர்வதிக்க முடியும். மனம் நொந்து உள்ளம் சோர்ந்து மனவேதனையோடு கலக்கத்தோடு யார் என்னை மறுபடியும் நினைவார்கள், யார் என்னை மறுபடியும் திரும்பி பார்ப்பார்கள், எனக்கு ஆசீர்வாதம் எங்கே, என் ஆசீர்வாதத்திற்காக நான் எங்கு ஓட வேண்டும் என்று அங்கலாய்க்கிற தேவனுடைய பிள்ளையே, அங்கலாய்க்கிற கர்த்தருடைய மனுஷியே, அங்கலாய்க்கிற கர்த்தருடைய மனுஷனே, நீ யாரானாலும் சரி, எங்கும் ஓட வேண்டாம். உன் தேவன் உன்னை அடித்து ஒன்றும் கொல்ல மாட்டார். அவர் அடித்து நொறுக்குகிற தேவனும் அல்ல, அவர் சினங்கொள்கிற தேவனும் அல்ல. அவர் சினம் கோபித்தாலும், அவர் சினங்கொண்டாலும் மறுபடியும் இறங்குகிறதற்கு மனம் பெருத்தவராய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. தயை பெருத்தவராய் இருக்கிறார். அவருடைய பாதத்தில் விழுந்து ஏதோ காரியங்கள் நடந்து போனதையா, எல்லாவற்றையும் எனக்கு மன்னித்து என்னையும் ஆசீர்வதியும், என்னையும் ஆசீர்வதியும், என்னையும் ஆசீர்வதியும், என்னையும் ஆசீர்வதியும். கதறி கேளுங்க. எந்த அளவிற்கு கேட்கிறோமோ அந்த ஆசீர்வாதத்தை அவரிடத்திலிருந்து நாம் மறுபடியும் மறுபடியும் பெறலாம். எல்லா சாபக்கட்டுகளும் மாறும், எல்லா பாவக்கட்டுகளும் மாறும், எல்லா அக்கிரமத்தின் சூழ்நிலைகளும் மாறும். ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அந்த ஆசீர்வாதத்தை பெறும்படி நாம் தான் முழு மனதோடு அர்ப்பணிக்கணும். சும்மா போற போக்கில் ஒரு வசனத்தை படிச்சுட்டு வசனம் இப்படி சொல்லியிருக்கு, அவர் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், இல்லை, ஏமாந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவர் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கார். உண்மைதான், அவர் சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா அது எனக்கு பொருந்தாது, எனக்கு அது பொருந்தாது. காரணம், நான் அவருடைய வார்த்தைகளை கை கொள்வதில்லை, எப்படி அவர் என்னை கைவிடாதிருப்பார்? நான் அவருக்கு கீழ்ப்படிவதில்லை, எப்படி அவர் எனக்கு செயல்படுத்துவார்? நான் அவரை மதிப்பதில்லை, அவருடைய சமூகத்தில் அவருக்கு உகந்ததை நான் செய்யறதில்லை, எப்படி எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார்? கண்களை மூடி அன்னுடைய சமூகத்தில் இன்றைக்கு ஒரு நல்ல பொருத்தனை செய்யுங்க. நான் இன்று முதல் உண்மையே நம்புகிறேன், உமது வேதத்துக்கு கீழ்ப்படுகிறேன், உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறேன், உமக்கு பயப்பட தொடங்குகிறேன். என்னை ஆசீர்வதியும், என்னையும் ஆசீர்வதியும், என்னையும் ஆசீர்வதியும். ஏசா அழுதது போல ஒரு முறை குரல் கொடுக்கலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நல்ல பிதாவே. இன்றைக்கு நாங்கள் வேதத்தில் இந்த வார்த்தைகளை கவனிக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வேதத்தை நாங்கள் திறந்தோம், ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்று வாசித்தோம். ஆனால் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்களாய் இல்லாமல் கண்ணீர் நிறைந்ததாய், கவலை நிறைந்ததாய், பாரம் நிறைந்ததாய், துக்கம் நிறைந்ததாய், மனவேதனை நிறைந்ததாய், மறுபடியும் நிம்மதி இல்லாததாய், சாவதை தவிர வேறு வழி இல்லை என்று சிந்திக்க தோன்றுகிறதாய் எங்கள் வாழ்க்கையில் அவைகள் மாறி இருக்கிறது. அவைகளுக்கு காரணம் என்ன என்பதையும் சில வசனங்களாலே நாங்கள் அறிந்து கொண்டோம். உண்மைதான், உண்மைதான். ஆண்டவரே, ஒரு முறை எங்களை மன்னித்து என்னோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒருவரையும் விட்டு விடாதரும், ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆசீர்வதியும். சாதாரணமாய் உமது வேலையை செய்த ஒரு ஊழியக்காரன் தன் சொந்த குமாரன் 2 முறை 3 முறை கதறுகளை பார்த்து மன இரக்கம் கொண்டு ஆசீர்வதித்திருப்பாரானால், எங்களை உண்டாக்கினவர் பாலான நிலத்தில் உளையான சேற்றிலும் இருந்து எங்களை கண்டுபிடித்து தூக்கி இழுத்த நீர் எங்கள் மேல் இரக்கம் கொள்ள மாட்டீரோ? இரக்கம் கொள்வீராக, தயவு செய்வீராக. எங்கள் பாரங்கள் இதோடு மாறட்டும். உம்முடைய பிள்ளைகளின் கண்ணீர் துடைக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளின் அங்கலாய்ப்பு மாறட்டும். உம்முடைய பிள்ளைகளின் எல்லா விதமான போராட்டமான நிலைகளையும் மாற்றி உமது பலத்த கையாலும் ஓங்கிய பயத்தாலும் நீர் ஆசீர்வதித்து நடத்த உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். எல்லா மன துயரங்களையும் மாற்றி போடும், மனவேதனைகளை மாற்றும். ஆசீர்வதிக்கிறவர் பெரியவராய் இருந்து பயன்படுத்துவீராக, கிருபைக்குள்ளாக்குவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவாராக. ஆமென்.